சங்கர், யார் இவங்களாம்? மணி, இவங்க கிட்ட தான் நடத்த வைக்க போகிறோம். அது சம்மந்தமாக தான் பேசிட்டு இருக்கோம். ஏதோ கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி கட்ட போகிறாங்களாமா. தண்ணி எல்லாம் இவங்க உறிஞ்சி எடுத்துகிட்டு போயிட்டா சுற்றி இருக்க விவசாயிங்க நம்மளாம் விவசாயத்துக்கு தண்ணிக்கு எங்கே போகிறது? நான் என்ன பண்ண முடியும்? என் கஷ்ட சூழ்நிலை, அதனால விற்க வேண்டியதாக போச்சு. தண்ணி இல்லாமல் நீங்கள் மட்டும் இங்கே விவசாயம் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? உங்கள் நிலத்தை நல்ல ரேட்டுக்கு நான் முடிச்சு தரேன், யோசிச்சு சொல்லுங்கள். சரிப்பா, தண்ணி இல்லாமல் நான் மட்டும் என்ன பண்ண முடியும்? நல்ல விலை கேட்குறப்பவே கொடுத்துடலாம். சரிப்பா, கொடுத்துடலாம். சார். எஸ் கம் இன் ஜான். சார், அந்த ஃபார்மர்ஸ் லேண்ட் எல்லாமே ஓகே ஆயிடுச்சு சார். ஓ, தட்ஸ் ஃபைன். ஓகே, மற்ற ஒர்க் அண்ட் ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. விஸ்வா, டேய், என்னடா ஒரு ஃபோன் கால் கூட காணும்? நான் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற. என்னதான்டா பண்ணிட்டு இருக்க? இல்லைடா, லேபில் கொஞ்சம் ஒர்க்கு, அதான். பார்த்துடா, உன் லைஃப் இதிலே போயிட போகுது. அப்புறம் உன் டைம் ட்ராவல் ரிசர்ச்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சா? முடியாத ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிட்டுருக்கேன். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும்போது தான் இந்த மிஷின் ஆக்டிவேட் ஆகும். பட் ஆனால் எப்போ நடக்கும்னு எனக்கே தெரில. மேபி இன்னைக்கு, நாளைக்கு, ஏன் பல வருஷம் கூட ஆகலாம். பட் we have to wait. சார், கேஷவ், பாத்தியா? கம், லெட்ஸ் கோ. மிதுன், டிவைஸ் 2030 செட் பண்ணு. சார் லொக்கேஷன் சார். லொகேஷன், டேய், எங்கள் வீட்டுக்கு போகலாம்டா. தட்ஸ் குட். சார் லொக்கேஷன் லாக் சார். ஏய் விஸ்வா, அதெல்லாம் சரி, உள்ளே போனால் எப்படி வெளில வருது? 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த மிஷின் நம்மளை வெளியே எடுத்து, அது மாதிரி தான் அதை நான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் இதில் 15 இயர்ஸ் மட்டும் தான் முன்னோக்கி போக முடியும். டோன்ட் வரி, லெட்ஸ் கோ. இன்னைக்கு நம்ம நாட்டில் விவசாயம் அழிஞ்சு போனதுனால ஃபுட் டேப்லெட்ஸ்னு சொல்லப்படுற உணவு மாத்திரையை சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். அதோட சைடு எஃபெக்ட்ஸ்னால நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அது எதனாலன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கேட்போம். சொல்லுங்க டாக்டர். அனைவருக்கும் வணக்கம். ஒயிட் பிளட் செல்ஸ் சொல்லப்படுற ரத்த வில்லியணுக்கள் தான் நமக்கு நோய் வராமல் பாதுகாக்குது. ஆனால் ஃபுட் டேப்லெட்ஸ் அதோட தன்மையை குறைக்குது. இதை சாப்பிட்றதுனால நம்மளால சில வருஷங்கள் மட்டும்தான் உயிர் வாழ முடியும். ஆனால் சாப்பாடு இல்லாமல் போனதுனால இந்த ஃபுட் டேப்லெட்ஸை சாப்பிட வேண்டிய கட்டாயத்தில் நாம இருக்கோம். நன்றி டாக்டர். விவசாயிகளோட தலைவர் திரு மணி அவர்கள் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட இதை பத்தி கேட்போம். ஐயா வணக்கம். மக்களோட இந்த நிலைமைக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? நாங்கள் யாருக்கு என்ன கஷ்டம் கொடுத்தோம்? எங்களுக்குன்னு இருக்கிற நிலத்துல விவசாயம் பண்ணி உங்களுக்கு தானே சாப்பாடு போடணும்னு நினைச்சோம். ஆனால் நீங்கள் கம்பெனி கட்டுறதுக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறதுக்கும் எங்கள் விவசாய நிலத்தையெல்லாம் அழிச்சிட்டீங்க. அதனுடைய விளைவு தான் இதெல்லாம். உங்கள் அழிவுக்கு நீங்களே காரணமாயிட்டீங்க. இந்த பக்கம் வாங்க.
உங்கள் பையனோட ஒயிட் பிளட் செல்ஸ் குறைஞ்சதுனால அவன் இறந்துட்டான் சார். நான் செத்துட்டேனா? அன்னைக்கு நான் ஒரு விவசாய நிலத்தை அழிச்ச மாதிரி எவ்வளோ பேர் விவசாய நிலத்தை அழிச்சிருப்பாங்க. அதோட விளைவு தான் இன்னைக்கு என் பையனை நான் இழந்துட்டு நிற்கிறேன். இந்த மாத்திரையை சாப்பிட்டு நான் வாழ்றதுக்கு செத்துறேன். விஸ்வா சீக்கிரம் ரெடி, சீக்கிரம் மிஷின் ஆன் பண்ணி ஏதாவது பண்ணுடா, சீக்கிரம்டா. டேய் ஏதாவது பண்ணுடா. மிஷின் ஆக்டிவேட் ஆகலடா. டேய் ஏய் மிஷின் வேற ஆக்டிவேட் ஆகல. அப்பா கிட்ட இந்த விஷயத்தை எப்படி சொல்லி புரிய வைக்க போறேனே தெரியலடா. சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார். டெய்லி நம்ம லேப்ல நடத்துகிற ரிசர்ச் எல்லாம் உங்களுக்கே தெரியாமல் என்னோட ஸ்பை கேம்ல நான் ரெக்கார்ட் பண்ணுவேன் சார். இன்றைக்கும் அப்படி தான் பண்ணேன். அப்போ நம்ம ஃபியூச்சருக்கு ட்ராவல் பண்ணப்போ அங்கே நடந்ததெல்லாம் கூட ரெக்கார்ட் ஆகிருக்கணும் சார். ஜான், அந்த லேண்ட் விவசாயம் கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஓகே சார். அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைன்னா பார்த்து செஞ்சுருங்க. மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. சார், எனி ப்ராப்ளம்? விவசாயிகளுக்கான விடியல் நாளை மாலை 5 மணிக்கு உங்கள் விடியல் செய்திகளில். விவசாயிகளுக்கான விடியல் நாளை மாலை 5 மணிக்கு. விவசாயிகளுக்கான விடியல் நாளை மாலை 5 மணிக்கு உங்கள் விடியல் செய்திகளில் காண தவறாதீர்கள். விவசாயிகளுக்கான விடியல் நாளை மாலை 5 மணிக்கு உங்கள் விடியல் செய்திகளில் காண தவறாதீர்கள். விவசாயிகளுக்கான விடியல் இந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். இன்னைக்கு விவசாயிகளுக்கான ஒரு ஆக்கப்பூர்வமான நிகழ்வு நடக்க போகுது. அதை பத்தி தி கிரேட் பிசினஸ் மேன் மிஸ்டர் பிரகாஷ் அவர்கள் சொல்லுவார். சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். விவசாயங்கிறது ஒரு போற்றக்கூடிய ஒரு பொருள். ஆனால் இன்னைக்கு கார்பரேட் கம்பெனினாலையும் ரியல் எஸ்டேட்னாலையும் எல்லாமே இதை அழிச்சிட்டு வருது. இப்படியே போனால் கொஞ்சம் நல்ல சாப்பாடுன்னு ஒன்று இல்லாமையே போயிடும். இது தடுக்கிறதுக்கு தான் நாங்கள் ஃபார்மல் வெல்ஃபேர் அசோசியேஷனுங்கிற இந்த ட்ரஸ்ட்டை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இந்தியாவில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, உங்கள் விவசாய நிலத்தை யாராவது அபகரிக்க நினைச்சாங்க அப்படின்னாக்கா உடனே எங்களை தொடர்பு கொள்ளும். நான் உங்களுக்கு எல்லா உதவியுமே நாங்கள் செய்வோம். ஏன்னா நாங்கள் கரம் கொடுப்போம், அறம் செய்ய. ஐயா, இன்னைக்கு விவசாயம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கெல்லாம் பிரகாஷ் ஐயா தான் காரணம். அவர் மட்டும் அன்னைக்கு அந்த ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலைன்னா விவசாயம் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காது. அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்,